ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன பண்ண போகுது, இந்த காலகட்டம் நமக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா, ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே, இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு. அதுவும் இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு பதிவு, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 வருஷத்தை மறந்துடுங்க. ஏன்னா சனி பயிற்சிங்கிறது இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆயிடுச்சு. 20ஆம் தேதியே சனி பயிற்சி ஆயிடுச்சு. 20 டிசம்பர் 2025 மார்ச் வரைக்குமே இருக்க போகுது. ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம். இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது, சனிப்பெயர்ச்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லாவே சேஃபான பிளேஸில் வச்சுக்கலாம். இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு கொடுக்க தான் செய்யுது. அது சனிப்பெயர்ச்சினால் இல்லைன்னாலும் குரு பெயர்ச்சினால் நிகழவே போகுது. ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதற்கு தகுந்தாப்பில் திட்டமிட முடியும். அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா, எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம், எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பினீங்கன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிட்டு இருக்கேன். அது உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா பொருந்தலையா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன். கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன். இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவலையும் சொல்லுவேன். பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க. பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திரம் என்ன, அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன். பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்திருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் தட்டிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைப்பேன். இப்போ பலன்களுக்குள்ளார போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முதலையே சொல்லிடுறேன், நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்து குழப்பிக்க கொள்ள வேண்டாம். இதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தாலே அல்லது புரிந்து கொண்டாலே போதுமானது. 80% உங்களுக்கு மிக நன்மையான காலகட்டங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? டிஸ்டிங்ஷனில் பாஸ். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு 11ஆம் வீட்டில் குரு நிற்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது 20ஆம் தேதி நடந்துடுச்சு. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 20 டிசம்பர் 2023 நிகழ்ந்துருச்சுனாலும் திருக்கணித அடிப்படையில் 17 ஜனவரி தான் நடக்குது. பட் ஆனால் முற்பலன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார் சனி பகவான். சனி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் நிற்கிறார். இதனால் கெடுதல்கள் எதுவும் விளைந்துருமா அப்படின்னு கேட்டால், அவரு தானே உங்களுக்கு பாக்ய ஸ்தானாதிபதி. பாக்யாதிபதி எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார்? நிச்சயம் செய்ய மாட்டார். இன்னும் சொல்ல போனால் வீடு வாகன அமைப்பு யோகங்களை கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிறார். சிறப்பான காலங்கள், வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். நான் அதீதமாக சொல்லலை, உள்ளதை தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் மற்ற வேறு எந்த ஒரு ராசி பலனையும் பார்த்து அதில் ஏதாச்சும் பயப்படும்படியான பதட்டம் அடையக்கூடிய ஒரு பலன்கள் இருந்தால் அதை போட்டு தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. ஏன்னா கிரகங்கள் அது நிற்கக்கூடிய வீட்டை பொறுத்து அது செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தே தீரும். உங்களை பொறுத்த அளவுக்கு அவர் 9ஆம் வீட்டில் சனி இருக்கார், 11ஆம் வீட்டில் குரு ஏப்ரல் வரைக்கும் இருக்க போகிறார். ஏப்ரலுக்கு அப்புறம் எங்கே சார் போவார் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு போவார் குரு. ஆனால் அதனால் உங்களுக்கு கெடுதல் நடக்குமான்னு கேட்டால், கெடுதல் கண்டிப்பாக நடக்காது. ஒரு வகையில் அவர் உங்களுக்கு கெட்டு போகிறதுமே நல்லது தான்.
மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு அதுவுமே நன்மையான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்க போகுது. இந்த நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஜூலை வரைக்குமே கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கலாம், தொழில் ஸ்தானத்தில் தொழில் வாய்ப்புகளை தேடி போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் அமையும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ, ஒரு பிஸ்னஸ்னால இன்கம் ஃப்ளோங்கிறது இருக்கவே போகுது. அதே மாதிரி நோய் தீரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். உடம்பில் ஏதாச்சும் ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னு வைங்க, இந்த காலகட்டத்தில் அது தீர்ந்து கண்டிப்பாக இருந்த இடம் காணாமல் ஓடி போயிடும். வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாகவும் இது இருக்குது. ஒரு பக்கம் வரவும் கூடும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். இதில் வித்தியாசமான ஒரு விஷயம், சரி உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் யாராச்சும் உங்கள் பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவ வழி செலவுகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த 2024 வருஷத்தில் ஜூலை டு செப்டம்பருக்குள்ளார அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் கூட மேம்படும். உங்களுடைய வீட்டு மருத்துவ செலவுகள் நிச்சயம் கம்மியாகும். அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்லது நடக்கும். இது மிதுன ராசிக்கு இந்த பலன்கள் கிடைத்தே தீரும். அடுத்தது அக்டோபர் டு டிசம்பர், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டங்கள். இது இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்கு நீங்கள் வந்துடுறீங்க. ஆனால் ரொம்ப சிறப்பாகவே அந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் புதன் கன்னிராசியில் உச்சம் பெறும் காலமாக இது அமையுது. அவர் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தானம். அது நான் தவறாக 5ஆம் வீடுன்னு சொல்லிட்டேன். இது கேந்திர ஸ்தானத்துக்கு வருவார், உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு வருவார். எப்போதுமே மிதனத்துக்கு கேந்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு கிரகம் அதுவும் உச்சம் பெறக்கூடிய புதன் மிகுந்த நன்மைகளை செய்வார். கேந்திர ஸ்தானாதிபதி நிச்சயம் நன்மைகளை செய்வார், நல்ல பொருள் வரவை தருவார். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு சிறப்பான காலகட்டமே. அதனால் நீங்கள் குழப்பிக்காதீங்க. நமக்கு சனி ஒரு பக்கம் நமக்கு ஸ்பாயில் பண்ணுவாரா, 12ஆம் வீட்டுக்கு குரு வரக்கூடியவர் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருவாரா அப்படின்லாம் தயவு செய்து குழப்பிக்கவே வேண்டாம். இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய சோம்பல்களில். என்ன சில நேரங்களில் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க, சோம்பல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட வேண்டிய ஒரு மன எண்ணங்கள்ங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வரும். அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வருடமே. 80% வரைக்குமே நல்லதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும், இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம், இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்லுள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் 3 நாட்களுக்குள். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.